வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கத்திகாச்சலம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை நான் லைட்டா சொல்றேன். ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். அந்த பையனுக்கு மட்டும் ஒரு பேயோட வாய்ஸ் கேக்குது. அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையனை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பேய் கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஃபேமிலி ட்ரை பண்றாங்க. காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. திடீர்னு அந்த பேஷண்ட் காணாம போயிடுறாங்க போல. இப்ப டாக்டரான பிரியாக்கு இந்த தகவல் போது. எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்ற மாதிரி பிரியாவும் சத்தம் போடுறாங்க. எங்க இருந்தாலும் சரி அவளை கண்டுபிடிக்கணும், தேடுங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பேஷண்ட்டை நமக்கு காட்டாங்க. அந்த பேஷண்ட் இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்காங்க. அதாவது கட்டையெல்லாம் அறுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் வந்திருக்காங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அங்க வேலை பார்க்கறவரை இதை கவனிக்கிறாரு. எங்க மிஷின்லாம் இருக்கு, இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த லேடி போகாம அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சரி ஸ்மோக் பண்ணிட்டு வரலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, மிஷினுக்கு பக்கத்துல போய் தலையை உள்ள விட்டுறாங்க. கொடூரமா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதை பாக்குற இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இங்கதான் கத்திகாச்சலம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப கௌஷிக்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தான் கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பான். இந்த கௌஷிக்கை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருப்பான். இப்ப காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இப்ப கண்ணாடியை பார்த்த மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அம்மா எனக்கு எக் ஆம்லேட் தான் வேணும், அம்மா எனக்கு எக் ஆம்லேட் தான் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவன் சரியான இன்ட்ரோவர்ட், அதனால தான் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப கீழே சாப்பிடறதுக்காக வந்துடுறான். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இருக்காங்கல்ல, இன்னைக்கு உப்மான்ற மாதிரி செஞ்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதை பாக்குற தங்கச்சி நான் எனக்காக எக் ஆம்லேட் போட்டுக்கிறேன்ற மாதிரி எந்திரிச்சு போறா. இவனுக்குமே அதுதான் வேணும். ஆனா இவன் கேட்க தயங்கிட்டு இருக்கான். அப்பவும் உப்மாலாம் வேணாம், நான் ஆபீஸ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நீங்கெல்லாம் சாப்பிடலன்னா பரவாயில்ல, என் பையனுக்கு நான் எது செஞ்சாலும் பிடிக்கும், இந்தப்பா நீ சாப்பிடுன்ற மாதிரி ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சி அவ விருப்பப்படி செஞ்சு சாப்பிடுறால, அதை பாக்குற இவருக்கு கடுப்பா இருக்கு. நம்மளால அதை சொல்ல முடியலையேன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் சரியான இன்ட்ரோவர்ட் அப்படின்றது இது மூலியமா புரியுது. இப்ப அப்பா கிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. கௌஷிக்கு ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பாரு. அதனால தயங்கி தயங்கி தான் ரிப்போர்ட் கார்டை அப்பா கிட்ட காட்டுறாரு. அப்பா பெருசா கோவம்லாம் படமாட்டாரு. இந்த வாட்டி போயிருச்சா ஃப்ரீயா விடு, அடுத்த வாட்டி எப்படியாவது பாஸ் பண்ணிரு, உன்னை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்ன்றது தான் என்னோட ஆசை, என்னால முடியல நீ டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா பையனுக்கு டாக்டர் படிப்பு பெருசா பிடிக்கல. இவரை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அப்பாக்காக இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ்ல சார் இருக்காருல, ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கான பதில் இவருக்கு தெரியும். ஆனா தைரியமா சொல்லாம இவருக்குள்ளேயே சொல்றாரு. இதை கேட்டு ஜார்ஜ்னு ஒரு பையன் பதில சொல்லிடுறான். இப்ப அடுத்ததா சார் இருக்காரு பாத்தீங்களா, இந்த கௌஷிக்க பார்த்தே வேற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கான பதிலும் கௌஷிக்கு தெரியும். ஆனா கௌஷிக்கு சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த சாரே இதுதான் பதிலு, உட்காருன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. சுத்தி இருக்க எல்லா பசங்களும் கௌஷிக்க கிண்டல் பண்றாங்க. எப்பவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல. கௌஷிக்க பொறுத்த வரைக்கும் சம்யுக்தான் ஒருத்தங்களை லவ் பண்றாரு. அவங்களுமே இவர் கிளாஸ்மேட்டா தான் இருப்பாங்க. அவங்க எந்த பொருளை கீழே போட்டாலும் அதெல்லாம் இவர் எடுத்து வச்சுப்பாரு. அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாம பேசாமையே இருந்துட்டு இருக்காரு. அந்த சம்யுக்தா ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் நடந்து போறத பார்த்து நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்ற மாதிரி பக்கத்துல உட்கார வச்சிடுறாங்க. இவருமே வெக்கப்பட்டுக்கிட்டே அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப டைம் ஆனோன்னு எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. சம்யுக்தா அவங்க கிளாஸை வச்சுட்டு போயிருப்பாங்க. இவர் கிளாஸ்ல இருக்கிறத குடிக்க மாட்டாரு. அவங்க கிளாஸ்ல இருக்கிறத எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. எலும்பு கூட வச்சு கிளாஸ் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இவர் சம்யுக்தாவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி இருக்க பசங்க இருக்காங்கல்ல, இவரை சட்டுன்னு தள்ளி விடுறாங்க. இவருமே அந்த எலும்பு கூடுக்கு பக்கத்துல போய் விழுறாரு. அந்த எலும்பு கூட க்ளோஸ் அப்ல பார்த்தோன்னு இவரோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது போல. அங்கேயே ஃப்ரீஸ் ஆன மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காரு. சுத்தி யாருமே இல்லாத மாதிரிலாம் தோணுது. அதுக்கப்புறம் தான் இவரோட சுய நினைவுக்கு வராரு. என்னாச்சுன்ற மாதிரிலாம் சார் கேக்குறாரு. இவர் ஒண்ணு இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் வித்தியாசமா பிஹேவ் பண்றதுனால எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் சுத்தி யாருமே இல்லாத மாதிரி இருந்தது இல்ல, அது எப்படி பாசிபிள்னு இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். என்ன யாரையும் காணோன்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. காலேஜ்லயே யாருமே காணோம். சரி பிரின்சிபல் ரூமுக்கு போலான்னு நினைக்கிறாரு. பிரின்சிபல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவரும் பிரின்சிபல் கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. பார்த்தா அந்த சேர்ல ஒரு எலும்பு கூட தான் உட்காந்துட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே அந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா கதவு
சாத்திருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க தட்டிக்கிட்டே இருக்காரு. இவர் உண்மையில எக்ஸாம் ஹால்ல தான் இருக்காரு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு டேபிள தான் தட்டிட்டு இருக்காரு. சாரும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லன்ற மாதிரி இவருமே சுய நினைவுக்கு வராரு. சுத்தி இருக்க எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக எப்ப பாரு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கிண்டல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சம்யுக்தா சொல்றாங்க. கிண்டல் பண்றதுல ஜார்ஜ்னு ஒருத்தன் தான் ரொம்ப அதிகமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கௌஷிக்கும் காலேஜ் விட்டு கிளம்பலான்ற மாதிரி பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப பின்னாடி வந்து சம்யுக்தா உட்கார்றாங்க. போற வழியில என்ன டிராப் பண்ணிருன்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமா வெக்கப்படுறாரு. அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறாரு. இப்ப கௌஷிக் டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு முக்கியமான மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காரு போல. அந்த இடத்துக்கு வந்த தங்கச்சி ரிமோட்டை வாங்கிடுறாங்க. ஒரு படத்தை வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேட்ச் ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் வையின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வைக்க முடியாது, நீ படிக்கிற வேலை இருக்குல்ல, போய் படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. தங்கச்சி கிட்ட ரொம்ப கேட்டு இவரால வாங்க முடியல. இவருமே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா சம்யுக்தா கிட்ட இருந்து கால் வருது. இவருமே சந்தோஷமா அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. அவங்களுமே கொஞ்சம் ரொமான்டிக்கெல்லாம் பேசுறாங்க. நான் உன்னை சுத்தி சுத்தி வரேன், ஏன்றத புரிஞ்சுக்க மாட்டியா, சரி நானே சொல்றேன், ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ டூன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கை இருக்கு பாத்தீங்களா, இவரோட கண்ணை மூடி இழுத்துட்டு இருக்கு. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. ஒரு பேய் இழுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருக்கு இருக்கு. இப்பதான் ரியாலிட்டிக்கு வராரு. ஆக்சுவலா இவர் கொஞ்சம் தான் தள்ளி போயிருப்பாரு. தங்கச்சி தான் பின்னாடி இருந்து கையை வச்சு இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து கால்லாம் வரல, இவரை தான் சும்மா இமேஜின் பண்ணிருக்காருன்னு இவருக்கு தெரிய வருது. அந்த எலும்பு கூட க்ளோஸ் அப்ல பார்த்தார்ல, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இப்ப எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு. அப்பதான் யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவருக்கு பக்கத்துல இருந்து யாரோ பேசுற மாதிரி கேக்குது. யாருன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப சார் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சமாளிச்சிடுறாரு. யாரு நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுனது அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. நைட்டு நிறைய இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப திரும்ப அந்த வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸ் சிரிச்சு கிண்டல்லாம் பண்ணுது. கௌஷிக்கும் ரொம்ப பயந்துடுறாரு. யாரு யாருன்ற மாதிரி சவத்து மூலையில போய் உட்காந்துடுறாரு. நான் உன் கூட தான் இருக்கேன், நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும், நான் சொல்றபடி கேட்கலன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லுது. சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அது கத்துறத நிறுத்துது. இப்ப சாரும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. முக்கியமான பாயிண்ட் எல்லாம் கௌஷிக்கு நோட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த வாய்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த கிளாஸ் செம்மையா போர் அடிக்குது, நீ வெளியே வான்ற மாதிரி சொல்லுது. இல்ல இல்ல இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்றாரு. வெளியே வரப்போறியா இல்லையான்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேக்குது. நான் இங்க தான் இருப்பேன்னு இவர் சத்தமா சொல்றாரு. அந்த சவுண்ட் சாருக்கு கேட்டது. என்ன சவுண்ட் பண்ணிட்டு இருக்க, வெளியே போன்ற மாதிரி இவர் அனுப்பி வர்றாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி அந்த சாம் யோசிக்கிறாங்க. இப்ப லைப்ரரியில வச்சு இவரை பாக்குறாங்க. இப்ப பக்கத்துல வந்து இப்ப நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. நான் ஓகே தான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ல, அது பேய்க்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு இவளை பிடிக்கும்ல, இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சும்மாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ ஓகே தானே நீ உங்க கேக்குறாங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பாக்குறவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நான் அப்புறமா உன்னை பாக்குறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பேய் இருக்குல்ல, சீக்கிரமா அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுடா, இந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்ன்ற மாதிரிலாம் கேக்குது. சரி சரி நான் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அவங்க கிட்ட பேசலான்ற மாதிரி அவங்க போற இடத்தை நோக்கி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்ப அவங்களுமே கொஞ்சம் மறைவான இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா ஜார்ஜ் தான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் ஆயிடுறாரு. முன்னாடியே ப்ரொபோஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இப்ப பாரு அந்த ஜார்ஜ் கொத்திட்டு போயிட்டான்ற மாதிரி அந்த வாய்ஸ் கிண்டல் பண்ணுது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன்ற மாதிரி அந்த வாய்ஸ் கிட்ட சொல்றாரு. நான் சும்மா இருக்கேன், நான் சும்மா இருக்கிறதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணணும், இந்த படிப்பு தான் உனக்கு பிடிக்காது இல்ல, இந்த புக்கெல்லாம் எரிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவருமே பேசாம எரிச்சுட்டா இது போயிடுமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அங்க இருக்க அண்ணன் கிட்ட தீப்பெட்டி எல்லாம் வாங்கிடுறாரு. நான் எரிச்சிட்டா நீ போயிடணும் அப்படின்ற மாதிரி புக்கெல்லாம் போட்டு இந்த இடத்துல எரிக்கிறாரு. இவனுக்கு என்ன ஆச்சு, என்ன புக்கை போட்டு எரிக்கிறான்ற மாதிரி எல்லாருமே சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூட அந்த பேய் போக மாட்டேங்குது, இவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. இவருமே ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்காரு. அப்படி கத்திட்டு இருக்கவர் திடீர்னு காட்டு பகுதிக்கு நடுவுல வந்துடுறாரு. நம்ம எப்படி இங்க வந்தோம், திரும்பி வெளியே போனோன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெரியாதனமா ஒரு தண்ணியில போய் விழுந்துடுறாரு. இப்ப தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காருல, எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை விட்டு வெளியே வராரு. ஆனா இவரோட பாத்ரூமை விட்டு தான் வெளியே வராரு. இவர் சவுண்ட் போட்டதுனால அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. அப்பா இவருக்காக ட்ரெஸ் வாங்கியிருப்பாரு. இந்தாடா ட்ரெஸ்ன்ற மாதிரி தந்துட்டு போறாரு. ஆக்சுவலா இப்ப ஹீரோ உடம்புல பேய் வந்துருது போல. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெஸ் எல்லாம் டார் டாரா கிழிச்சிருது. இவர் படுத்துட்டு இருக்கும் போது இவரோட ரூம்க்கு தங்கச்சி வராங்க. என் ஹெட்செட் ஒர்க் ஆகல, உன் ஹெட்செட்டை தான்ற மாதிரி எடுக்கிறாங்க. இல்ல இல்ல எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ என்னடா பண்ண போற, படிக்க தானே போற, ஹெட்செட்டை தான்ற மாதிரி இவங்களுமே வாங்கிட்டு போக பாக்குறாங்க.
அப்ப இவரோட உடம்புல பேய் வந்துருது. பேய் நடுவுல இவரோட உடம்புக்கு வர ஆரம்பிச்சிருது போல. நான் தான் வேணும்னு சொல்றேன்ல குடுன்ற மாதிரி இவங்களோட கையை அழுத்தி பிடிக்கிறாரு. இவங்களும் வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பாருங்கப்பா என்னோட கையை எப்படி நெரிச்சிட்டான்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணன்ற மாதிரி அப்பா லைட்டா கோவப்படுறாரு. பையன் அதுக்கு எதுவுமே பேச மாட்டான். இங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் கொஞ்சம் வித்தியாசமா உட்காந்து டென்னிஸ் கேம் பார்த்துட்டு இருக்கான். தங்கச்சி கண்டுக்காம போயிடுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயும் இவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. சவுண்ட் கேட்டு அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் சீக்ரெட் வேற பிடிக்கிறாரு. எப்பத்துல இருந்துடா இந்த பழக்கம்ன்ற மாதிரி அப்பா அடிக்க வராரு. இந்த பையனுமே தடுக்கிறான். தடுத்தவன் பலார்னு அப்பாக்கு ஒரு அற விடுறான். இதை பாக்குற அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் திடீர்னு நம்மள அடிச்சிட்டான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப காலையில சமயம் அதை பத்திலாம் பையன் கிட்ட பேசுறாரு. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் பண்ணலப்பா. கொஞ்ச நாளாவே ஒருத்தன் என்கிட்ட பேசுற மாதிரிலாம் எனக்கு கேக்குது. அவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பையன் கேக்குறாரு. இதனால அப்பா இருக்காருல பிரியான்ற ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல அந்த டாக்டரை பார்க்க வைக்கிறதுக்காக தான் பையனை கூட்டு வந்திருக்காரு. அந்த பையன் கிட்ட இவங்களுமே பேசுறாங்க. எப்பத்துல இருந்து இந்த ப்ராப்ளம்னு கேக்குறாங்க. இவனுமே எப்பத்துல இருந்து இதெல்லாம் நடக்குதுன்றத சொல்றான். சரி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களா உன் சைல்ட்ஹுட் லைஃப பத்தி சொல்லுன்ற மாதிரி அதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல எதுவுமே வித்தியாசமா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு இவன் ரியாக்ஷன் மாறுது. சும்மா நொய்யின்னு கேள்வி கேட்காதன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்றான். வித்தியாசமா பேசுறதுனால உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதான் சொல்றேன்ல அமைதியா இருன்ற மாதிரி சொல்றான். அப்பயே இவங்க கேள்வி கேட்கவே சட்டுன்னு பக்கத்துல வந்து இவங்களோட கழுத்தை நெரிக்கிறான். தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணாதன்ற மாதிரி இங்க இருந்து போறான். இதனால இவங்களுமே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பையனுக்கு ஃபுல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து இவங்க பாக்குறாங்க. ரிப்போர்ட்ல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே வந்திருக்காது. உங்க பையனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்த மெடிசின் எல்லாம் தாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த கௌஷிக்கோட உடம்புல பேய் இருக்கு போல. இவன் சம்யுக்தா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். உனக்கு அந்த ஜார்ஜ் சரியானவன் கிடையாது. அவன் கூட நீ பிரேக்கப் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். என் லவ் பத்தி முடிவு பண்றதுக்கு நீ யாரு? இல்லலாம் தலையிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும் போது இவனும் சட்டுன்னு கையை பிடிக்கிறான். எதுக்காக கையை பிடிச்சிருக்க விடுன்ற மாதிரி இவங்களும் உதறி விட்டுட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கும் போது மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு போறாங்க. இப்ப கௌஷிக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அதை மீறியே இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல போல. இப்ப கீழே வந்தவன் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி வச்சிருக்க கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அம்மா இந்த இடத்துக்கு வராங்க. இவன் கறி சாப்பிடறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அம்மாவோட முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. பார்த்தா அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேலையில ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி பையனை கூட்டு போலான்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. அந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, இவன் மேல சாம்பல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி நெத்தியில கைய வச்சு ஏதோ பண்றாரு. இவனுமே பேய் பிடிச்ச மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல பேய் உடம்ப விட்டு வெளியே போயிருச்சு. இவன் ட்ரெஸ்ஸை எரிச்சிருங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிடுறாங்க. அந்த பிரியா இருக்காங்கல்ல டீடைல் ரிப்போர்ட் அப்புறமா தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப வீட்டுக்கே போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்து ரிப்போர்ட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பயும் நார்மலா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவன் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணான். அதனால தான் பேய் ஓட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போனோம். பேய் எல்லாம் ஓட்டிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உங்க பையனுக்கு பேய் எல்லாம் பிடிக்கல, இது சைக்கலாஜிக்கல் பிரச்சனை புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல மேடம் பேய் தான் பிடிச்சிருக்கு, ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நார்மலா இருக்கான், வாங்க காட்டுறோன்ற மாதிரி பேரண்ட்ஸுமே இவங்களை உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா தங்கச்சி கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். பிரியாவோ கொஞ்ச நேரம் இவனையே அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமா இவனுக்குள்ள இன்னும் ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போறாங்க. நைட்டு நேரம் இவன் படுத்துட்டு இருக்கும் போது அப்பா இருக்காருல இவன் தூங்குறானான்னு ஒரு எட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பா போனதுக்கு அப்புறம் இவனும் சட்டுன்னு முழிச்சு பாக்குறான். இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி இவனும் மொட்டை மாடிக்கு வந்துடுறான். மொட்டை மாடிக்கு வந்தவன் சட்டுன்னு மொட்டை மாடியில இருந்து குதிச்சிடுறான். கீழே இருக்க கார்ல தான் குதிச்சிருப்பான். பயங்கரமா இவனுக்கு காயெல்லாம் பட்டுது. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இந்த மாதிரி பையன் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எலும்பு முறிவு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, என்னென்ன அடுத்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பிரியா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த டாக்டர் பிரியாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. அவனுக்கு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கு, அதை சால்வ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரிலாம் பிரியா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க. இவன் கையில தான் பலமா அடிபட்டு இருக்கோம். ஒரு மாசத்துல இவனுமே தேறி வந்துடுறான். சரி பையனை காலேஜுக்கு அனுப்பி வைக்கலான்னு பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இப்ப இவனுமே கார்ல ஏறி கிளம்புறான். இவன் காலேஜ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஜார்ஜ் வேணும்ட்டே பிரச்சனை பண்றான். அதாவது ஜார்ஜ் உனக்கு செட் ஆக மாட்டான்னு சாம் கிட்ட இவன் சொன்னால, அதனால தான் ஜார்ஜ் பிரச்சனை பண்றான். நான் ஏன்டா செட் ஆக மாட்டேன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஜார்ஜ் அடிச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அப்பதான் அவன் நெஞ்சில சாம்னு பச்சை குத்தி இருக்கிறது இவனுக்கு தெரியுது. இப்ப இவன் உடம்புல பேய் பூந்துருது போல.
பேய் புந்தோன்னு இவன் இருக்கான் பாத்தீங்களா, ஜார்ஜை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஜார்ஜும் விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல சாம பாக்குறதுக்காக இவன் வந்துட்டு இருக்கான். அப்ப ட்ரெஸ் முழுக்க ரத்தமா இருக்கிறத சாம் கவனிக்கிறாங்க. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அவன் இருக்கான்ல, இந்தான்ற மாதிரி ஒன்ன தரான். பார்த்தா சாமன் எழுதி இருந்தது இல்ல, அந்த தோலை தான் பிச்சு இவங்க கையில தரான். இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். இந்த மாதிரி பண்ணதுனால இது போலீஸ் கேஸா மாறிடும். ஆனா டாக்டர் பிரியா இருக்காங்கல்ல, சப்போர்ட்டிவா பேசி இவனை வெளியே வர வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. வெளியே எடுத்ததுக்காக கௌஷிக்கோட அப்பாவும் இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, ஒரு மாத்திரையை தண்ணியில கலந்துடுறாங்க. இந்த மாத்திரையை நீ எடுக்கணும், இந்த எடுன்ற மாதிரி தண்ணி அவங்க கிட்ட தராங்க. அவனுமே அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக பக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அந்த தண்ணி ரத்தம் மாதிரி தெரியுது. அதே மாதிரி கத்தி காய்ச்சலும் எதிர தெரியுறாரு. அந்த தண்ணியை குடிக்காத குடிக்காதன்னு சொல்றாரு. இப்ப ரத்தம்லாம் இவன் மேல பீச்சி அடிக்குது. இவனுமே டி ஷர்ட்டை கழட்டிட்டு வேகமா இங்க இருந்து ஓடுறான். இவன் ரோட்டை நோக்கி ஓடுறான்ல, இவனை தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் இவன் ஒரு வண்டியில இடிச்சிருப்பான். அதுக்குள்ள சாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து இவனை காப்பாத்திடுவாங்க. இப்ப பேரண்ட்ஸ்லாம் வந்து நீ ஓகே தானேன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாங்க. பையன் இப்ப கொஞ்சம் நார்மலா மாறிடுறான். படுக்க வைக்கலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. சம்யுக்தா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுக்குள்ள மாற்றங்கள்லாம் ஏற்படுதுல்ல, அதை பத்தி இந்த டாக்டர் பிரியா சொல்றாங்க. நீ தான் இவனை நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிரியாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ எதுக்காக இந்த கேஸ்ல இவ்வளவு இன்வால்வ் ஆகுற, வேற கேஸே உனக்கு இல்லையான்ற மாதிரி கேக்குறாரு. அப்படி இல்லங்க, இதே மாதிரி ப்ராப்ளத்தினால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டார்டிங் இறந்து போனால அந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துல இருந்து அந்த பொண்ணை என்னால காப்பாற்ற முடியல, கண்டிப்பா இவனையாவது நான் காப்பாத்தணும், அதுக்காக தான் இப்படி பண்றேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் அவர் கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, நான் அண்ணன் கிட்ட டாக காட்ட போறேன்ற மாதிரி சொல்றாங்க. புதுசா ஒரு டாக வாங்கியிருப்பாங்க, அதை காட்டுறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. அவர் படுத்துட்டு இருக்காரு. இப்ப டாக பார்த்தோன்னே எந்திரிச்சு அந்த டாக கொஞ்சலாம் செய்யறாரு. திடீர்னு உடம்புல பேய் பூந்துருது போல. இவர் தங்கச்சி கிட்ட கோவமா பேசுறாரு. நாயை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. தங்கச்சி தடுக்கிறதுக்காக வராங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சியோட கழுத்தை நெரிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ரூம் பக்கம் வந்த உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தங்கச்சி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. என்கிட்ட பேசுற பேயோட பேரு கத்திகாச்சலம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். அதனால அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாரு. வேற ஒரு பக்கம் இந்த டாக்டர் பிரியா இருக்காங்கல்ல, அந்த கத்திகாச்சலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விசாரிக்கிறாங்க. அப்ப வீட்டையே கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அந்த வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வாட்ச்மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக சார் இங்கெல்லாம் வரீங்க, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்பா காசு தந்து சில விஷயங்களை பேசுறாரு. அப்பதான் வாட்ச்மேன் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கிறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க சார், அதனாலதான் பாதுகாப்புக்காக என்ன போட்டிருக்காங்க. ஆனா நான் இது வரைக்கும் பேய் நடமாட்டத்தை பார்க்கலன்னு சொல்றாரு. படையெல்லாம் வச்சா பேய் போயிடும்ன்ற மாதிரி அப்பாக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால நிறைய செஞ்சு வச்சிருக்காரு. இப்ப பேய் தான் வருது. பேய் இருக்குல்ல, சூப்பர் அப்படின்ற மாதிரி அள்ளி அள்ளி வச்சிட்டு இருக்கு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்கன்ற மாதிரி பிச்சு பிச்சு இவங்களுக்குமே வச்சிட்டு இருக்கு. இவங்க சாப்பிடாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பையன் பெரிய லெவல்ல பாஸ் ஆயிட்டான் போல, என்ன ட்ரீட் வைக்கிறதுக்காக இப்படி பண்றீங்களா, பையனுக்கு திரும்பி ப்ராப்ளம் ஏற்பட்டா சொல்லுங்க, ஒரு சாமியாரோட நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீதான் அப்ப சாமியார் கிட்ட கூட்டு போறதா அப்படின்ற மாதிரி இந்த பேய் இருக்குல்ல, அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் யார்கிட்டயாவது கூட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியை மிரட்டுது. பையன் கொஞ்சம் நார்மல் ஆனோன்னு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. திரும்பி பையன் உடம்புல பேய் வந்துருது போல. இவனாலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது, இவனே ஒரு ஃப்ராடு சாமியார் அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த சாமியார் பெருசா கண்டுக்க மாட்டாரு. சில மந்திரத்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கையில எதையோ கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு அவன் கண்ணுல வைக்கிறாரு. வலி தாங்க முடியாம இந்த பேய் துடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேய் மயங்கிருது. மேற்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்றத சாமியார் சொல்றாரு. அந்த எல்லா விஷயத்தையும் இவங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. பையனை விளக்கேத்திலாம் வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. பையன் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டான்ற மாதிரி இவங்களுக்குமே நம்பிக்கை வருது. ஆக்சுவலா சம்யுக்தாவும் ஜார்ஜும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜார்ஜ பையன் போட்டு அடிச்சார்ல, அதுக்காக இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க. என் பையனுக்கும் நீங்க தான் சொல்லி தரணும்னு அப்பா சொல்லிட்டாரு. கண்டிப்பா சொல்லி தரோன்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. டே கௌஷிக், எந்த டவுட்னால என்கிட்ட தயங்காம கேளுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் நக்கலா பேசுறாரு. இப்ப திரும்பி இவன் உடம்புல பேய் வந்துருது போல. இப்ப பேய் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு போக்கு எடுக்குது. சட்டுன்னு அவன் நெஞ்சிலேயே குத்துன்னு குத்துது. இத பாக்குற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா அவன் கொடூரமா சாவடிச்சிடுறான். இது எல்லாமே கற்பனையா தான் இருக்கும். உண்மையில அவன் இருக்கான் பாத்தீங்களா, சோஃபாவை தான் குத்திட்டு இருக்கான். இத பாக்குற அப்பா நிறுத்துன்ற மாதிரி பையனை கண்ட்ரோல் பண்றாரு. ஆக மொத்தத்துல பேய் இன்னும் உடம்பை விட்டு போலன்றது அப்பாக்கு தெரிஞ்சிருது. நாளுக்கு நாள் பையனோட கண்டிஷன் மோசமா போயிட்டு இருக்குல்ல, இதை நினைச்சு அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சின்ன வயசு போட்டோலாம் இருக்கும்ல, அந்த போட்டோவை பார்த்த மாதிரி தான் ஃபீல் பண்றாரு.
ஏற்கனவே ஒரு சாமிஜியை பார்த்தாங்கல்ல, அவரை பார்க்கறதுக்காக தான் திரும்பி கூட்டு வந்திருக்காங்க. அவருமே இந்த வாட்டி ஒரு ரிங்ல இந்த பையனை உட்கார வச்சிருந்தாரு. இவனுக்குள்ள இருக்கிற பேய் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. உனக்கு என்ன வேணும், ஒழுங்கா சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. என் பேரு கத்திகாச்சலம், எனக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்ல ஆரம்பிக்குது. இப்பதான் பேயோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. கத்திகாச்சலம்னு ஒரு நபர் இருப்பாரு. இவர் ஃப்ரெண்டை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஃப்ரெண்ட் இவரை ஏமாத்திட்டு போயிருப்பாரு. அதனால இவர் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. அப்பதான் பிரசாந்த் வேற ஒரு ஃப்ரெண்ட் இவருக்கு பினான்சியலா ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாரு. இவருமே அவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இவரோட பசங்க இவர் மேல பாசமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பசங்க கிட்ட பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு வெல்றாங்க. அவ்வளவு லாஸ் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க என்ன எங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேருமே நல்ல படிப்பு படிக்கணும்னு நினைச்சோம். இதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்களாம் ஒரு அப்பாவே கிடையாதுன்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காங்க. பிரசாந்த்னு ஒரு நபர் தானே இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. அவன் ஒரு காரணத்தோட தான் பண்ணிருக்கான்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த பிரசாந்துக்கு இவரோட ஒய்ஃப் பிரபாவதி மேல ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்ப அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காரு. உன் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கொஞ்சம் பயப்படுறாரு. அவரை நினைச்சலாம் பயப்படாதீங்க, அவர் சரியான வேஸ்ட்ன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த பிரசாந்த் கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா இவர் பார்த்துட்டு இருக்காருல, பயங்கரமா இவருக்கு கோவம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரசாந்த் இவங்க வீட்லயே ஒருத்தரா மாறிடுறாரு. வீட்டுல இருக்க பசங்க கூட சரி பிரசாந்த் சொல்றதை தான் கேக்குறாங்க. அடுத்து பசங்களை என்ன படிக்க வைக்கலான்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பசங்களும் பிரசாந்தை வச்சுக்கிட்டே இவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்ப கூட சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. அதை பாக்குற பிரசாந்தும் லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாரு. இதனால இந்த கத்திகாச்சலம் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி வந்து மியூசிக்க பிளே பண்றாரு. அங்கேயே சிரிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இப்ப பிரசாந்த் இருக்காருல, எதுக்காக தனியா சிரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பேசுறதுக்காக பக்கத்துல போறாரு. அந்த சமயம் இவர் ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்துக்கிறாரு. அதை வச்சு பிரசாந்தோட நெஞ்சிலேயே குத்துறாரு. திரும்ப திரும்ப குத்தி கொடூரமா சாவடிக்கிறாரு. இத பாக்குற எல்லாருமே பயந்து ஒவ்வொரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. பசங்க 2 பேருமே விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தானே என்ன கிண்டல் பண்ணீங்க, சாவுங்கன்ற மாதிரி பசங்க 2 பேரையும் கொடூரமா சாவடிக்கிறாரு. ஒய்ஃப் ஒரு ரூம்ல தான் ஒளிஞ்சிருக்காங்க. அவர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா அவர் எட்டி மிதிக்கிறாரு. ஒய்ஃப் பொத்துன்னு போய் விழுந்துடுறாங்க. இப்ப ஒய்ஃபை லாக் பண்ணி இவருமே இழுத்துட்டு வராரு. அவங்க கதையை முடிக்கிறாரு. இப்ப எல்லாரோட பாடியும் அந்த டைனிங் டேபிள் கிட்ட வச்சிடுறாரு. அதே இடத்துல இவரோட கழுத்து அறுத்து இவருமே இறந்து போயிடுவாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனோட உடம்புக்குள்ள எதுக்காக இந்த பேய் வந்துச்சுன்றதையும் சொல்லுது. ஆக்சுவலா இந்த பையன் சரியான இன்ட்ரோவர்ட் இல்ல. அம்மா கிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு கூட தயங்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அப்பாவோட ஆசைக்காக பிடிக்காத படிப்பை படிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி எல்லாருமே இவனை கண்ட்ரோல் பண்றதை இந்த பேய் பார்த்து பாவப்பட்டிருக்கோம். இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோன்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம். என் வாழ்க்கையில நடந்த மாதிரியே இவன் வாழ்க்கையிலயும் நடந்தது. அதனால தான் இவனுக்குள்ள போனேன். இவனுக்குள்ள இருந்து நான் ஹெல்ப் தான் பண்ணன்ற மாதிரிலாம் இந்த பேய் சொல்லுது. இதுக்கப்புறமும் இவன் உடம்புக்குள்ள தான் இருப்பன்ற மாதிரி சொல்லுது. நம்ம பையனை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்ற மாதிரி அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. அதே மாதிரி சாமியாரி இந்த பையன் உடம்புக்குள்ளலாம் நீ இருக்கக்கூடாது, வெளியேறு வெளியேறுன்ற மாதிரி மந்திரத்தை சொல்றாரு. இப்போ ஒரு கோழிக்குள்ள இந்த ஆன்மாவை போக வச்சிடுறாரு போல. அந்த கோழியை போய் புதைச்சிட்டு வான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப திரும்ப கௌஷிக்கு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். என்ன இவன் பேய் மாதிரி சிரிக்கிறான்ற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. அந்த கோழி என்னாச்சு பாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா புதைச்ச கோழியை ஒரு நாய் இருக்கு பாத்தீங்களா, வெளியே எடுத்து கொண்டு போயிருக்கோம். அதனால ஆன்மா ரிலீஸ் ஆயிருது போல. இப்ப இவன் இந்த சாமியாரை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல அந்த சாமியார் கதையே கொடூரமா முடிச்சிடுறான். சுத்தி இருக்க எல்லாருமே அந்த பையனை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாங்க. இப்போ ஒரு பாலடைஞ்ச வீடை காட்டுறாங்க. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, இவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியே வந்திருக்காரு. அதே மாதிரி டாக்டர் பிரியா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்ற வரைக்கும் அங்க இருந்து கிளம்ப கூடாதுன்ற மாதிரி டாக்டர் பிரியா சொல்றாங்க. அவங்க சொல்லிதான் இந்த வீட்டுல எல்லாருமே இருக்காங்க போல. அதே மாதிரி வெளியே போனவன் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான், ஒரு சங்கிலியை வாங்கிட்டு வந்திருக்கான். அப்பா இருக்காருல, பையனுக்கு அந்த சங்கிலியை கட்டணும்னு நினைக்கிறாரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது சங்கிலியை கட்டிடுறாரு. டாக்டர் பிரியா இருக்காங்கல்ல, அந்த பையனோட ரூமை செக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீட்டுல அவங்கள போக வச்சிருக்காங்க. இப்ப அந்த பையனோட ரூம்ல நிறைய அவன் ஒட்டிலாம் வச்சிருக்கான். அதெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அந்த பையனுக்குன்னு ஒரு டைரி இருக்கு, அதையும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கௌஷிக்கும் கண் முழிச்சிடுறாரு. அப்பதான் லாக் பண்ணி வச்சிருக்கிறது கௌஷிக்கு தெரியுது. அவருமே பேரண்ட்ஸ் கிட்ட பண்ண விஷயத்துக்காக மன்னிப்புலாம் கேக்குறாரு. எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்ப நான் நார்மலா இருக்கேன், ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அம்மா ஓபன் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அப்பா வேணான்னு தடுக்கிறாரு.
போக போக ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப கூட இவங்க ஓபன் பண்றதுக்கு போக மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பேயே வந்துருது, விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. டே கத்திகாச்சலம், ஒழுங்கா போ, எங்க பையனை எப்படி பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒன்னும் ஹெல்ப்லாம் பண்ண தேவையில்ல போன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட பாக்குறதுக்காக வராங்க. அது யாரோட எலும்பு கூடுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த ஃபேமிலியை பாக்குறதுக்காக தான் பாலடைஞ்ச வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு ஸ்டேஜ்ல சங்கிலியை கட் பண்ணிட்டான்றது தெரிய வருது. இப்ப அப்பா இருக்காருல, பாக்குறதுக்காக உள்ள வராரு. அவன் சட்டுன்னு ஒரு பொருளை வச்சு அடிக்கிறதுக்காக வரான். அப்பா தடுத்து சண்டை போடுறாரு. அதை மீறியும் அப்பா மேல போர்ஸா அடிச்சிடுறான். அம்மாவும் பொண்ணும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவனுமே எங்க இருக்காங்கன்னு தேடி வந்துட்டு இருக்கான். ஏற்கனவே இவன் ஃபேமிலியை சாவடிச்சான்ல, இவங்களையும் சாவடிக்கணும்னு யோசிக்கிறான் போல. இப்ப அம்மா பொண்ணு இருக்கிற இடத்தை பாத்துறான். அடிக்கணும்ன்ற மாதிரி ஓங்குறான். அதுக்குள்ள அப்பா இருக்காருல, திரும்பி இவன் கூட தடுத்து சண்டை போடுறாரு. இவனுமே இந்த வாட்டி அப்பாவை லாக் பண்ணிடுறான். இந்த ஆளை விடக்கூடாதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்காக வரான். அதுக்குள்ள இந்த இடத்துக்கு பிரியா வந்துடுறாங்க. நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. இவன் கத்திகாச்சலம் மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கத்திகாச்சலம் கிடையாது, ஏன்னா கத்திகாச்சலம் இன்னும் சாகவே இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாத, நான் தான் கத்திகாச்சலம்ன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். நான் சொல்றதுதான் உண்மை, இவர் தான் உண்மையான கத்திகாச்சலம் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை நிறுத்துறாங்க. அப்பதான் கத்திகாச்சலம் உயிரோட இருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் ஃபேமிலிக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன இவங்க சொல்றாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரியா மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தினால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, கத்திகாச்சலம் உனக்குள்ள இருக்கிறதா நீ நினைக்கிறன்ற மாதிரி சொல்றாங்க. எப்ப பாரு காலேஜ்ல இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் நினைச்சதை பண்ணவே விட மாட்டாங்கல்ல. இதெல்லாம் இவனுக்குள்ள ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணிருக்கோம். அதனால நெட்டில் இவன் கொடூரமான விஷயங்கள் எல்லாம் தேடி படிப்பான். அந்த மாதிரி தான் கத்திகாச்சலத்தோட கதையை இவன் படிச்சிருப்பான். உண்மையில கத்திகாச்சலம் சாகிறதுக்கு முன்னாடியே காப்பாத்திருப்பாங்க. ஆனா இவன் செத்து போயிட்டு தான் நினைச்சிருப்பான். இவனே ஒரு கதையை கிரியேட் பண்ணிருப்பான். ஒரு நாள் காலேஜ்ல பசங்க தள்ளி விட்டு இவன் எலும்பு கூட பார்த்தான் பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட கத்திகாச்சலத்தோட எலும்பு கூட, எனக்குள்ள அவர் பாஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி இவன் நம்ப ஆரம்பிச்சிருப்பான். உண்மையில அந்த எலும்பு கூடு கத்திகாச்சலத்தோட எலும்பு கூடு கிடையாது, வேற ஒருத்தரோட எலும்பு கூடு தான். யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவனா தான் நினைச்சிருப்பான். மத்தபடி எந்த ஒரு வாய்ஸுமே இவனுக்கு கேட்டிருக்காது. அப்படி ஒரு வாய்ஸ் கேட்ட மாதிரி இவனா கற்பனை பண்ணிருப்பான். இதுதான் நடந்தது, கத்திகாச்சலம் ரியல் கிடையாது, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீ போய் சொல்ற, கத்திகாச்சலம் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு, அவர் தான் எனக்குள்ள இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்றான். அப்போ ஒரு ஆபீசர் இந்த இடத்துக்கு வராரு. அவருமே சில விஷயங்களை சொல்றாரு. கத்திகாச்சலம் சூசைடுக்கு அட்டம் பண்ணாரு பாத்தீங்களா, தகவல் கேள்விப்பட்டு ஆளுங்க வரும்போதே அவர் உயிரோட இருந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அவர் பண்ண தப்புக்கு தண்டனையா வாங்கி தந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துதான் இப்போ ஒரு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. உனக்குள்ள கத்திகாச்சலம் இல்ல, நீ அதை விட்டு வெளியே வான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு சாமியாரை கொலை பண்ணார்ல, ஆனா இவர் சுய நினைவோட இந்த விஷயத்தை பண்ணலன்றதை வச்சு இவரை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. மாச கணக்குல இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவரை நம்ப வச்சிடுறாங்க. அதாவது கத்திகாச்சலம் இல்ல, நம்ம தான் அப்படி கற்பனை பண்ணிருக்கோம் நம்ப வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நீ வெளியே போய் உன்னோட வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி அனுப்பிடுறாங்க. இப்ப பையன் முன்ன மாதிரி நார்மலா இருக்காருல, அதை பாக்குற பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்ப எல்லாருமே இவருக்கு பிடிச்சதை பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீ உனக்கு பிடிச்ச படிப்பையே படிச்சுக்கோன்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. இப்ப இவர் இருக்காருல, சம்யுக்தா ஜார்ஜை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஜார்ஜ் இவர் அடிச்சார்ல, அதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இவர் புது மனுஷனா மாறி இருக்கிறத சம்யுக்தா நோட் பண்றாங்க. உன்னை பாக்குறதுக்கு இப்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி இவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது திரும்பி அந்த கத்திகாச்சலத்தோட வாய்ஸ் கேட்கிற மாதிரியே இவருக்கு தோணுது. இப்படி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது எண்டிங் கொஞ்சம் வித்தியாசமா காட்டணும்ல, அதுக்காக இப்படி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.